திரு பாண்டியன் உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நம்ம இந்த பிரச்சனை ஊழலுக்கு உத்தரவாதம் அளிக்கும் காங்கிரஸ் தலைப்பே பார்த்துங்க, பாரதிய ஜனதா வெறுப்பை அளிக்க வேண்டும் ராகுல். சரி, இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 4 மாதம் ஆகுது. இப்போ சரி, நீங்கள் அதில் வந்து ஹரியானாவில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் 5, பிஜேபி 5. அது எம்பி எலெக்ஷனில் இதுதான் கடைசி நம்ம வந்து ரிசல்ட் கையில் இருக்கிறது, ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே காலகட்டத்தில் 4 மாநில தேர்தல் நடத்தியிருக்கணும். அப்போ தேர்தல் கமிஷன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சந்தேகம் வருது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக மகாராஷ்டிரா நடத்தியிருக்கணும். எல்லாமே இதை ஒட்டி வர்றது. பொதுவாகவே எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் ஏதாச்சும் வந்ததுன்னா பை எலெக்ஷனாக இருந்தால் கூட சேர்த்து வைப்பாங்க. இதுதான் வந்து நடைமுறை தேர்தல் கமிஷனில். ஃபஸ்ட்டு அங்கேயே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வித்தியாசமாக பார்க்க வேண்டிய நெருக்கடி வந்து வருது. நமக்கு தேர்தல் கமிஷன் மேலே சந்தேகமும் வருது. அது யாருடைய பாக்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது பொதுமக்கள்கிட்ட. அப்போ அதை வச்சுட்டு நம்ம நேரடியாக தேர்தல் கூட போயிடுவோம். இப்போ 5 இருந்ததை வந்து இப்போ இவர் வந்து 48 மணி நேரம் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன, நேற்று சாயந்தரம் 5 மணியோட முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே மோடி வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு. அதுவே அவருடைய லாங்குவேஜில் ஒன்று நமக்கு புலப்படுத்துது. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு அங்கே கண்டியூசிவ் சுச்சுவேஷன் பிஜேபிக்கு சாதகமாக தீர்ப்பு வராது அப்படிங்கிறதுனால அவர் சீக்கிரம் போயிடுறாரு. பொதுவாக எப்படி பண்ணுவார்னா, இந்த மாதிரி இப்போ 2 ஸ்டேட்டு தான் மொத்தம் நடக்குது. அது காஷ்மீர் முடிஞ்சு போச்சு. பிஃபோர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30ஆம் தேதி 29ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சு போயிடுது. அங்கேயும் போய் பண்ணுறாரு. அங்கேயுமே உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் நீங்கள் பேசிட்டதுனால நம்ம அந்த இதை விட்டுருவோம். அது ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா அது வந்து ஜம்முவில் மட்டும்தான் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வந்து இல்லைங்கிறது வந்து உறுதியான விஷயம். அதை வச்சு தான் அவங்க ரிசல்ட் அங்கே பார்க்க போகிறாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 90 தொகுதி சார். இதில் 2014 இதே மாதிரி தான். அங்கே வந்து 14 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னு தான் அங்கே சட்டசபை தேர்தல் வரும் எப்போதுமே. அப்போ வரும்போது 47 தொகுதி, 90 47 தொகுதி பிஜேபி மட்டும். அது அப்போ 14 19 அப்பயே வந்து குறைஞ்சிருச்சு, 40 வந்துருச்சு. அங்கே யார் அப்போ சீஃப் மினிஸ்டர் பொதுவாக அங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் பேர் என்ன, மனோகர் லால் கட்டார். அவர் இப்போ எம்பி ஆகி மந்திரி ஆகிட்டார், மத்திய மந்திரி. ஏன்னா அவருக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி அங்கே. இப்போ ஹரியானாவில் போன ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து இங்கேருந்து விலகி போய் அங்கே போய் எம்பி ஆகி இப்போ அவர் மந்திரி ஆகிட்டார். இப்போ யார் அங்கே இதில் முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைனி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நயாப் சிங் சைனி. அவர் யாருன்னா இவரோட உதவியாளர், அதாவது மனோகர்லால் கட்டாருடைய உதவியாளர். அப்போ இவர் தான் இருக்கார். சரி, இவரே சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னா இவர் தான் இப்போ காமிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு பின்னாடி 2 பேர் அங்கே வந்து முகம் காமிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அந்த ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகவும் இதுக்காகவும் அனில் விஜ்ஜின்னு ஒருத்தரும் இந்திரஜித் சிங்னு 2 பேரும் வந்து பிஜேபியிலே ரெடியாக இருக்காங்க. ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா மாற்றி பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் அங்கே முகாம் போயிட்டுருக்கு. இப்போது பாண்டியன் சார் வந்து அந்த விவகாரத்தை சொல்கிறீங்க. இப்போ நம்ம அந்த பேச்சு என்னென்னா, 10 வருஷம் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இருக்குது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்ட்டு பிஜேபிக்கு எதிராக வரக்கூடிய செப்பாலஜிஸ்டுடைய கருத்துக்கள்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பாக 50 to 60 வருது, 50 இடங்கள் வரப்போகிறார்கள். ஆமாம். இப்போ பாரதிய ஜனதா தனது மேனிஃபெஸ்டோவில் பஸ்ஸில் ஃப்ரீ கொடுக்குறாங்க. 2000 அவங்க 2000 அறிவிச்சதுனால இவங்க 2100 ஆமாம் அறிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி. ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடத்துலையும் இந்த 1000 ரூபா கொடுத்தப்ப கடந்து குதிச்சாங்க. அந்த விஷயத்தில் வந்து எவ்வளோ தப்பு, இலவச இது ஃப்ரீ பீஸு, அது வந்து இப்போ கடனில் இருக்கிற தமிழ்நாடு வந்து இப்படி கொடுக்கலாமா அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இந்த பேச்சை ஒழிய ஸ்டேட் கவர்மெண்ட்னு வரும்போது ஹரியானாவில் 2100 ரூபா அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1 லட்ச ரூபா ஏதோ 1 லட்சம் அந்த இதுக்கு அந்த மக்கள் தொகை இருக்கிற இடத்துல 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதாவது நகர்ப்புறங்களில் மேனுஃபேக்சரிங் செக்டாரை கொண்டு வர போகிறோம், வந்து 50,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மேனிஃபெஸ்டோவில் பிஜேபி சொல்லுது. பஸ்ஸில் இலவசம் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு 2300 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 2100. ஆக இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் திட்டங்களை தமிழ்நாட்டில் திமுக விமர்சனம் செய்துவிட்டு, பிஜேபி தான் சொல்றேன், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்துவிட்டு ஹரியானாவில் போய் கொடுத்தா என்ன? ஏற்கனவே மத்திய பிரதேசலையும் அதிலையும் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்து அமுல்படுத்தி முடிச்சிட்டாங்க. 1500 அதை ஒண்ணே எதிர்க்கணும் அல்லது எதிர்க்க கூடாது. இல்ல, அவங்களுக்கு அதுல வந்து ஒரு நிலையான இது கிடையாது. ஏன்னா மாநிலத்தில் வரும்போது பாண்டியன் என்ன கேள்வினா, மோடியுடைய கரிஸ்மா இப்போ இறங்கி இருக்கா? இப்போ முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம்,
ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும். மகாராஷ்டிராவில் கூட்டணி முடிந்ததாக இன்று காலை செய்தி வந்திருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. 155 தொகுதி வரைக்கும் பிஜேபி நிற்க போகிறாங்க, அப்படி ஏக்நாத் சிண்டே. ஆனால் இழுபறியில் இருக்குது இந்தியா கூட்டணி. இப்போ ஹரியானாவுக்கு வந்துட்டா அங்கே ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகள் 27%, தலித் சமூகத்தினுடைய வாக்குகள் 21%, ஓபி இந்த சைனியுடைய சமூகம் 2.9, பிராமணர்கள் 3.5, பஞ்சாபிகள் 8%, பிராமணர்கள் 7.5%, பஞ்சாபிகள் 8%, மற்றபடி குஜாரு, ராஜ்பூத்து இப்படி நிறைய இருக்கு. இஸ்லாமியர்கள் ஒரு 3.9. இந்த கூட்டணி அப்படி பார்க்கும்போது ஜாட் இந்த முறை காங்கிரசுக்கு வாக்களிப்பார்களா? ஏனால் காங்கிரசினுடைய பூபேந்தர் சிங் ஹூடா ஜாட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். பூபேந்தர் சிங் ஹூடா தான் காங்கிரஸோட சிஎம் கேண்டிடேட். குமாரி சைலஜாவா அந்த அம்மாவுக்கும் அவங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முட்டல் மோதல் இருக்கு. இப்போ அவங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. குமாரி செல்ஜா அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட லீடர். அவங்க வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்கள தான் ராகுல் என்ன பண்றாரு, குமாரி செல்ஜா நம்ம சைலஜா இல்ல, குமாரி செல்ஜாவுக்கும் உபேந்திர சிங் கூடாவுக்கும் மோதல் இருக்கு. இருந்தா கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ள இல்ல, ராகுல் வந்து அந்த பிரச்சாரத்தப்ப அவங்களையும் பக்கத்துல வச்சு அந்த ப்ராப்ளம் இல்லாம ரெண்டு ஒருத்தரையும் வச்சுக்கிட்டு தான் அவர் போறாரு அங்க. அதனால அந்த ப்ராப்ளத்தை, ஏன்னா இது வேற ராஜஸ்தான்லயும் அதே மாதிரி வச்சு காங்கிரஸ்ல ஜெயிச்சாங்க. முதல் கேள்வி இப்ப நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இடஒதுக்கீடுக்கு ஜாட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தைய போராடும் போது இந்த மனோகர்லால் கட்டாக் வந்து அவங்கள ஜாட்டை வந்து ரொம்ப கேவலமாக அந்த போராட்டத்தை நடத்தின முறையில் ஜாட் வந்து கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியில் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கும். அதுதான் முக்கியமானது. அதனால ஜாட்டும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த தலித், அதாவது தாழ்த்தப்பட்டவர்களும் ஒட்டுமொத்தமாக வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா. அப்படின்னா நீங்கள் பாண்டியன் சாருடைய முதல் கட்ட கருத்து இந்த முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். 50லேருந்து 60 வரதுக்கு இந்தியா கூட்டணி அங்கே இல்லை. ஆம் ஆத்மி தனித்து நிற்கிறது. அங்கே சந்திரசேகருடைய பீமா ஆர்மி தனித்து நிற்கிறது. அவங்களும் ஜேஜேபியும் சேர்ந்து நிற்கிறாங்க. அப்புறமா நம்ம இவங்க மாயாவதி தனித்து நிற்கிறாங்க. ஆமாம், அவங்களும் இது ஜேஜேபியும் ஆசாத் சமாஜ் கட்சி ஒன்னா நிக்கிறாங்க. இதுல என்ன இதுன்னு கேளுங்க. காங்கிரஸ் இல்ல இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஜேஜேபி இப்போ அந்த 19க்கு அப்புறம் பிஜேபி கூட்டணியில இருந்த கட்சி. ஆமா, அதனாலதான் இப்ப அவங்க வெளில போனதுனால சுயேட்சையை வச்சு அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. துஷ்யந்த் சௌதாலா, ஓம் பிரகாஷ் சௌதாலாவுடைய மகன் தேவிலாலுடைய பேரை அதை சொன்னாதான் தெரியும். 1989க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அவர் தான் துணை முதல்வராக இருந்தார். அவர் முதல்வராக இருந்த போது பச்சை தலப்பாக கட்டி கனிமொழி கல்யாணத்தை அவர் தான் நடத்தினார். உண்மையும் தமிழ் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டியன் சார், இப்போ நம்ம இந்த ஹரியானா தேர்தலோடு இந்த 4 மாநில தேர்தல்களுமே மோடிக்கு ஒரு பெரிய அளவுகோலாக தான் வரப்போகுது. ஒரு மினி பார்லிமெண்ட் கூட சொல்றாங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப மகாராஷ்டிராவில் இன்னும் அறிவிக்கப்படலை. கூட்டணி இன்னைக்கு முடிந்துட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி நான் சொன்னேன், ஆனால் அறிவிக்கல, அஃபீஷியல் அல்ல. இது எந்த அளவுக்கு முக்கியம்? ஜார்க்கண்டும் ஹரியானா, ஜேஎன்கே, ஜம்மு காஷ்மீர் அண்ட் மகாராஷ்டிரா. சார், ஜம்மு காஷ்மீரில் கட்டாயமாக இவங்க வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து 370 இதை வந்து ரத்து பண்ணதுனாலே அங்கே வர முடியாது. 370 மாநில அந்தஸ்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது 2 பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த நிலம் வாங்குற பிரச்சனையிலையும் வந்து இவங்க அந்த சட்டத்தை எடுத்ததுனால அதான் மொத்தத்தில் 370 வந்துட்டா கூட யாருமே போய் வாங்கலாங்க. எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தேவப்பிரியா சார் சொல்லுங்கள். நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன். அவங்க ஒரு எண்ணிக்கையே வந்து சிங்கிள் டிஜிட்டு தாண்டலை. என்ன கொஞ்சமாக வருவாங்க. அது இல்லை, இப்போ வந்து 5 வருஷம் ஆச்சு அது இப்போ அந்த இது நடந்து. அப்போ யாரும் அங்கே போய் பண்ணலை. ரொம்ப அமைதியான பீப்புள் அங்கே வந்து யாரும் ஒன்றும் அங்கே சண்டை போடுறவங்களே கிடையாது. நீங்கள் போய் சுற்றுலா வந்து ஜம்மு காஷ்மீரை விட்டுருங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு வாங்க. ஹரியானாவில் வரும்போது ஜார்க்கண்ட்லேயும் சரி மகாராஷ்டிராவிலையும் சரி இவங்க எந்திரிக்கவே முடியாதுங்கிறதுனால தான் அந்த தேர்தலை இதோட சேர்த்து வைக்கல. ஜார்க்கண்ட்லேயும் வர முடியாதுங்கிறீங்களா? வர முடியாதனால அவன் தான் இவர் இருக்காரு, சோரன் இருக்காரு. அதனால வந்து அவரும் விட மாட்டாருங்க, ஹேமந்த் சோரன். இங்கே வந்து 3 கட்சியும் வந்து பிரமாதமாக இருக்கு. ஹேமந்த் சோரனுக்கு ஒரு பரிதாப ஓட்டு உழு அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? அப்படி எதிர்பார்த்த அளவு பார்லிமெண்ட்ல அவர் வாங்கலையே. இல்லை, நான் என்ன சொல்றேன், 14 சீட்ல அவர் எத்தனை ஜெயிச்சாரு? ரொம்ப கம்மி தான். 3 சீட்டு 4 சீட்டு தான். அப்ப அவர் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி ஹேமந்த் சோரனுக்கு அந்த மக்கள் ஓட்டு போட்டிருந்தா சார், அவரை நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு வெளில, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் அவர் வெளியே வர்றாரு.
அப்போ உள்ளே வச்சு தான் தேர்தல் நடத்துகிறாங்க. டெல்லியில தோத்ததுக்கு அவர் டெல்லியில வெளியில வந்தது ஏழு- காரணம்னாங்க. டெல்லியில இப்போ ஒண்ணுமே reverse ல ஜெயிக்கலையே. சொல்றாங்க. இல்லை சார், இங்கே மக்கள் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 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 தனித்துவம் இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேட்டில் இப்படி தான் சரி, நடந்திருக்கு. அந்த தேர்தல் வேற, இந்த தேர்தல் வேற. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சார்ட்ட கேட்டிங்கல்ல, சரி மோடிக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்னா 62 சீட்டு குறைஞ்சிருச்சு. 303லேருந்து 240 62 சீட்டு வந்து 63 சீட்டு 63. குறைஞ்சிருச்சு. அப்போ அதுவே வந்து நம்ம ஈஸியாக ஒரு தரவு அடிப்படையில் பேசுனோம்னா செல்வாக்கு அங்கேயே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேலு, ஈரானு, லெபனான் சண்டையில் இன்னும் தெளிவான நிலைப்பாடை வந்து ஜெய்சங்கர் அது சாமானியர்கள்ட்ட ஒன்றும் பெரிய இம்பாக்டை உருவாக்கல. இல்லையே சார். இப்போ நம்ம நிறைய எத்தனை பேருக்கு இஸ்ரேல் பலஸ்தீன இல்லை war ஈரானில் போய் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து போய் நிறைய பேர் நிறைய ஒர்க் பேர் பண்ணுறாங்க. அரேபியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக பயந்துக்கிட்டு இருக்காங்களே குடும்பம், அவ்வளோ குடும்பம் பயந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, எங்கே குண்டு உழுவ போகுது, இப்போ கத்தாரில் உழுவ போகுது. ஏன்னா அமெரிக்காவோட அந்த அதாவது அந்த இராணுவ தளத்தைலாம் ஈரான் அடிக்க போகுதுன்னு வேற சொல்லியிருக்கு. நீ வந்து ஏதாச்சும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா இதிலெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிப்பேன்னு சொல்கிறான். அப்போ கிட்டத்தட்ட அந்த அரபு கண்ட்ரியில் உள்ள எல்லா அமெரிக்கா இராணுவத்தை, ஏன்னா பென்டகன்லேயே அடித்தவங்க சார். பென்டகன் ஒன்றும் பெரிய இது இல்லைல்ல, அவ்வளோ பெரிய பாதுகாப்போட இருந்ததுலேயே போய் அடிச்சிட்டாங்கல்ல. இப்போ அதுக்கப்புறம் தானே பல இது இறங்குனுச்சு. ட்வின் டவர். அப்போ இவர் சார் இப்போ நான் சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இவர் இஸ்ரேலிய அதிபர் நெதன்யாவுகிட்ட பேசுகிறாரு ஃபோனில். ஆமா, நிலவரம் எப்படின்னு கேட்குறாரு. கரெக்டுங்களா? சரி. அதுக்கு முன்னாடி உக்ரைனில் செலன்ஸ்கியோட போய் பேசிட்டு வந்தார். ஆமா. அதுக்கு முந்தி ரஷ்யாவில் புதினோட பேசிட்டு வந்தார். எங்கேயாச்சும் பேச்சுவார்த்தை பண்ணி இவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாரா? இல்லை. ஆனால் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாஹூ முந்தா நாள் வந்து புதின்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முந்தி புதின்கிட்ட பேசும்போது புதின் ஃபோன் எடுக்கலை. விஸ்வகுருன்னா எல்லாத்தையும் பேசுவார் சார். சரி, மோடி எடுக்கல. சாபுக்கு என்ன பேரு? விஸ்வகுரு. சார் இவர் பேசுறாரு சார். அவர் பேசி அவர் எடுக்கல. ஏன்னா ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. அப்ப உங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கறதா உங்க ரிசல்ட். எடுக்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னா சார்? இது வந்து ஏதாவது செய்தி வந்திருக்கா? இருக்கு. இல்ல, நம்ம ஒரு செய்தி பேச வந்தாலே அடுத்த ஒரு நாள் நிமிஷம். அதுக்கப்புறம் பேசியிருக்கலாம். இதை ஒரு இஷ்யூவாகவே பார்க்க வேண்டியது. ஆதாரம் இருக்கு சார். அடுத்த என்ன நாள் பேசினாலும் வந்துரும். ரெண்டு பேர் சொல்றது தப்பு சார். தேவையில்லைன்னு மோடி போன் போட்டார், புட்டின் எடுக்கலன்னாலும் செய்தி. இல்ல மோடி மறுநாள் அவர் கூப்பிட்டார் என்றாலும் செய்தி. சார் நான் நீ பேசுற மாதிரி இல்ல. அக்னிபாத் திட்டத்தை ராகுல் பேசும்போது அதானி திட்டம்னு அங்க பேசுறாரு. எடுபடுது. அக்னிபாத் திட்டத்தில் எவ்வளோ 4 வருஷம் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக அவர் என்ன அறிவிக்கிறாங்க, அவங்க இதுனாக்க ஓய்வூதியம் அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி 4 வருஷம் இருந்துட்டு வந்துட்டா கூட ஓய்வூதியம் தரேன்னு சொல்லி இப்போ அது ராஜ்நாத் சிங் சொல்றாரு, அமித்ஷா ஐயாவும் சொல்றாங்க. இவங்க காங்கிரஸ்லேயும் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பணி திருப்பி தருவோன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அப்போ அது வந்து அங்கே ஓட்டு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அங்கே ஹரியானாவிலேருந்து வந்து தமிழ்நாடு மாதிரி கிடையாது, அங்கே போவாங்க. சார் 10 வருஷம் ஒரு ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அதுக்கு பிஜேபி மட்டும் விதிவிலக்கல். அது மட்டும் இல்லாமல் நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்க. யாருன்னு கேளுங்க. மோஜித் குரோவர், இவர் விளையாட்டு வீரர். வர்தன் யாதவ், ஆமாம், அவரும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க போகத்து, அப்புறம் பஜ்ரங் புனியா, அப்புறம் சினிமாவிலேருந்து போட்டிருக்காங்க ராஜ் பட்டர், அப்புறம் முகேஷ் ரிஷி. எல்லாம் செலக்டாக போட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து எல்லாமே செலக்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இவரை சொல்லிட்டீங்க, பாபா குர்தீப் ராம். அப்போ அவர் ஏன் இதை வந்து பரவாயில்ல பாபா ரஹீம் குர்மீத்துக்கு ஏன் பிஜேபி? ஆனால் இதில் ஒரு பெரிய டவுட் என்னன்னா, பெயில் கொடுக்கறதுக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம்? பெயில் இல்லை, பரோல். சரி, பரோல் கொடுக்கறது ஃபுல்லாக கவர்மெண்ட், நீங்க கோர்ட் கிடையாது. அதை தெளிவுபடுத்தணும். நமக்கு தெரியும். ஆமா, அதுதான் கேட்குறேன். மக்களை சரி, இப்போ இந்த நேரத்தில் ஏன் பிஜேபி கொடுக்கணும்? அப்பதானே ஓட்டுக்கு. அந்த ஓட்டுக்கு தான் டேரோங்கிற அமைப்பு, இந்த ராம் ரஹீம் குர்மித் சாமி, அவர் பெரிய அவரோட அமைப்பு தான் நீங்க சொல்ற அந்த டேரோ அமைப்பு. டேரோ அந்த அமைப்பை பயன்படுத்துறாங்க. என்ன காரணத்திலன்னா, இந்த மாதிரி அங்கே வந்து அந்த இவங்களாம் ஒரு கிரிமினல் கிட்டத்தட்ட இவரை பொறுத்தவரை. ஆனால் அதை வச்சு பயமுத்துறதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த ஒரு 7-8 ஸ்டேட்டில் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரை வச்சுக்கிட்டு. அது ராஜஸ்தானில் சொன்னாங்க, செய்தி வந்ததை நம்ம பேசுகிறோம். ஆமாம் சார், ஒரு ராஜஸ்தானில் சொன்னது, இப்போ ஹரியானாவில் சொன்னது, நாளைக்கு இதுக்கும் வருவார். சார், அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கு போக வேண்டும் என்று சூத்திரம் சரிதானா? அது வந்து எல்லைக்கும் நாங்கள் வெற்றி இல்லை, அதில் ஒரு வரமுறை இருக்கணுமா, வேணுமா வேண்டாமா, அறம் இருக்கணுமா வேண்டாமா, அது வந்து இவருக்கு இல்லைங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து. இப்போ என்னன்னா, கட்சிக்குள்ளேயும் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறனாலையும் RSSல எதிர்ப்பு இருக்கிறனாலையும் தான் அவருடைய செல்வாக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு.